இது வந்து 3 நாள் விரதம். அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள் ஒருவேளை உணவுன்னு சொல்லிட்டு அன்றைய தினம் வந்து ஒருவேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருக்கணும். மறுநாள் முழுவதுமே வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் எதுவுமே தண்ணியை தவிர வேற எதுவுமே எடுக்காம விரதம் இருக்கணும். மறுநாள் துவாதேசி, அன்றைய மறுநாள் சூரிய பகவான் உதிக்கும் போது நம்ம படையல் போட்டுட்டு உணவை எடுத்துட்டு அன்றைய தினமும் தூங்காம இருந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேல தூங்குறது தான். இந்த விரதம் வந்து ஆக்சுவலா 3 நாள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதம். ஆனா இந்த ஏகாதசி விரதம் மட்டும் இருந்து பாருங்க, கண்டிப்பாக பணம் வரும். நான் மற்ற விஷயம் சொல்றதை விட இந்த ஏகாதசி விரதத்துக்கு 2 சிறப்புகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒண்ணு பணம் கிடைக்கும், இன்னொன்னு நமக்கு வந்து நோய் நீங்கும். இந்த 2மே நடக்கும். ஏன்னா ஏகாதசி சயின்டிபிக்காக ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு திதி 15 திதி இருக்கு. அதுல ஏகாதசி திதி அன்று நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம உடம்புல ஏகப்பட்ட மாற்றம் நடக்குமா. அன்றைய தினம் நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட தான் நம்ம உடல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. மற்ற நாள் இருக்கக்கூடிய அந்த அலைகளை விட ஏகாதசி திதி அன்று இருக்கக்கூடிய அலை வந்து வேற மாதிரி இருக்குமா, நமக்கு ரொம்பவே கம்மியா இருக்குமா கதிர்வீச்சு. அப்போ அன்றைய தினம் நம்ம வந்து விரதம் இருக்கும் போது நம் உடம்பு வந்து ரொம்ப லேசாக இருந்து நம்ம நினைக்கும் காரியம், நம்மளோட நோய் நீங்குவதற்கு எல்லாத்துக்குமே இந்த ஏகாதசி வந்து நமக்கு ஏகாதசி திதி வந்து நமக்கு உதவுமா. அதுலயும் இந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்று நீங்க விரதம் இருந்து நீங்க சொர்க்க வாசல் போய் பார்த்துட்டு வரும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும்.